வணக்கம் மக்களே. அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கள கூடுவாஞ்சேரியிலேருந்து 75 லட்சம் கடை வாங்கினாங்க பாருங்கள். அவங்க இப்போ தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் அது ரொம்ப ரொம்ப அதை சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் மனசு வரல. அது ஒரு சைக்கோ. அந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு பணம் அனுப்பிச்சுட்றப்பல அப்போ தானே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுக்கு சைக்கோவாக தெரியலையா? ஒரு எந்த எங்கள் ஒரு மனுஷன் ஆம்பளையாகட்டும் பெண்களாகட்டும் யாராக இருந்தாலும், நான் இப்போ எந்திரிச்சிட்டே இது பேசுகிறேன். எனக்கு மன உளைச்சலாச்சு, அதனால் அது வந்ததே நான் பேசுகிறேன். ஏன்னா சில கமாண்டுகள்லாம் நிறைய இந்த பக்கம் போட்டிருக்குது, அந்த பக்கம் போட்டிருக்குது. இந்த சில பேர் ஏன் அந்த மாட்டு வாங்குறப்ப முன்னாடி உனக்கு தெரியாதா, இப்போதான் தெரியுமான்ட்டு. அது ஒரே ஒரு விஷயம். உடனே அது ஏதாவது இந்த இப்போ வீடியோவில் அழுதுகிட்டு அது இதுன்னு பேசுகிறாங்கல்ல, அழுக மாட்டாங்க, அந்த ஆக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி கரெக்டாக ஆக்ஷன் பண்ணுறப்ப மக்கள் அழுகிற மாதிரியே அதை மூஞ்சி வச்சுட்டு அப்படி பண்ணும். கண்ணிலிருந்து தண்ணி ஏதாவது துடைக்குதா இல்லை வருதான்னு பாருங்கள். அதை கவனித்து பாருங்கள் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி என்கிட்ட ஃபோன் அதுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். காலையிலே ஃபோன் பண்ணி இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கிறேண்ணா அப்போவே ஃபோன் பண்ணும். அம்மா நாளைக்கு பேங்க்கில் 20,000 கட்டணும்மா, இல்லைன்னா போட்டு திட்டிடுவானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படிங்கும். இது 2.5 லட்சம் கட்டணும். இப்போ அந்த பேங்க்கில் கிரெடிட் கார்டு மேலேயே அதிலே வாங்கி மாதம் 20,000 கட்டணும். அவங்க நம்பரெல்லாம் கால் பண்ண நம்பரெல்லாம் டீட்டெயில் எனக்கு அனுப்பிச்சி விட்டுச்சு. நான் எதுக்கு அது நமக்கு அப்படின்னு டிலீட் பண்ணிட்டேன். இல்லை எல்லாமே அவ்வளோ ஒரு ப்ரூஃபாக சொல்லிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அவங்க அம்மாவை பற்றி என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கம்மா, பார்க்க மாட்டேங்கிறாங்கம்மா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப தரக்குறைவாக பேசும். எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் அக்காவோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு. அதெல்லாம் உண்மை தான். அக்காவோட இருக்காங்க. அப்பப்போ இதையும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சில டயத்தில் இல்லை இல்லைன்னு சொல்லும். அது உண்மை எவ்வளவோ பொய் எவ்வளவோ நமக்கு தெரியாது. அது சொல்கிறது எனக்கு நான் கேட்டுக்குவேன். இதுலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது. நீ அந்த அம்மா ஓகே என்கிட்ட நீ பேசுகிற பிடிக்கிற எல்லாம் பண்ணுற, கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? படித்த பிள்ளை என்ன ஃபஸ்ட்டு சத்தியமாக சொல்கிறேங்க, எனக்கு அந்த யூடியூப் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி ஓடுதோ போகுதோ எனக்கு அது தெரியல. 4 பேர் வந்தாங்கன்னா எனக்கு அது பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் திருப்தியாக ஒரு மைண்ட் இதாக இருக்கும். நான் என்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் எங்ககிட்ட இல்லை. அதனால் நாங்கள் தனிமையில் நானும் என் பொண்ணு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப அரவணைப்பு. பொண்ணு தான் அப்படி எல்லாமே. ஆனால் அந்தளவுக்கு இருப்போம் எங்கள் பொண்ணு. ஏன்னா திருப்பி திரும்ப எது திட்டினாலோ இல்லை சொன்னாலோ எதுக்குமே அமைதியாக இருப்பாள். எதுக்கும் எடுத்துக்காது பெருசாக. அப்படினால எனக்கு மைண்ட் ரொம்ப இதாகி போய் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போகிறப்ப என்னால் தாங்கிக்க முடியல. அந்த மனசளவில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டு எங்கள் பொண்ணுக்கிட்ட நீ இங்கே வந்துரு அப்படின்னு சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த சைக்காலஜி டேப்லெட் எடுக்க சொன்னாங்க. அதனால் எடுத்ததுக்கப்புறம் தான் மறந்துருக்கிறேன் நான். வேறு ஒன்றும் சைக்கோ அதெல்லாம் இல்லை. சைக்காலஜி டேப்லெட்டுங்கிறது கொஞ்சம் டென்ஷன் ஆச்சுன்னா எல்லாருமே போடுறாங்க. இது ஒருத்தர் சைக்கோ அப்படின்னு எப்படிங்க இருப்பாங்க? நார்மலாக இருந்துக்கிட்டு அப்படி இருப்பாங்களா? அவங்களுக்கு மென்டல் வச்சு துணிக்கினியெல்லாம் கிழிச்சு போட்டு ஓடுறாங்க. வீட்டில் ஏதாவது வேலை செய்ய முடியுமா? சைக்கோங்கிற சிங்கிளாக இருக்கிறப்ப நான் மட்டும் சிங்கிளாக இருக்கிறேன். பொண்ணு சென்னையில் இருக்காங்க. அவங்க காசெல்லாம் போட்டு விட்றாங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த பொண்ணுக்கு கரெக்டாக வரலிங்கிற போது நான் எதாவது பேசணுன்னு சொல்லிவிட்டு என்னையே ஒரு பழி வாங்கணும் அப்படி சின்ன அந்த வயசுக்கு கூட அது மரியாதை கொடுக்காம போட்டு ரொம்ப இம்சை பண்ணிருச்சு. ஒரு பக்கம் உங்களுக்கு அதனுடைய தரப்பில் சில பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஆனால் சில பேர் என்னுடைய சேனலுக்கே வராதவங்க சில பேர் அந்த பொண்ணு போட்ட வீடியோவை பார்த்துட்டு என்னுடைய வீடியோ இந்த சேனலுக்கு எல்லோரும் கமெண்ட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணுக்கு நிறைய ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க.
அது யார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. மொத்தத்துக்கு என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க. நான் ஒரு டைம் ஃபோன் கொடுத்துட்டேன், எல்லாத்துக்கும் ஃபோன் நம்பர் கொடுத்தேன். இது ரொம்ப ஓவராக போகுது அப்படின்ட்டு, பேசுங்கடா அப்படின்னு கொடுத்துட்டேன். உண்மை எது பொய் எது பேசினா தாங்க தெரியும் அப்படி நான் கொடுத்ததுனால அந்த ஒரு பொண்ணு வந்து மொத்தம் ஒரு எத்தனை பேர் கொடுத்தாங்க ஸ்ட்ரைக்குன்னு எனக்கு தெரியல, ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஓப்பன் ஆச்சோ, ஓப்பன் ஆகுமோ, போடலையோ எனக்கு எதுவுமே தெரியாது. என்னுடைய மனவேதனைக்கு ஆளான பொண்ணு அந்த பொண்ணு தான். நான் யூடியூப்பில் அதை பார்த்து கொடு இதை பார்த்து கொடுன்னு சொல்லவும் இல்லை. அம்மா நீங்கள் இத்தனை செஞ்சுருக்குறீங்க, நாங்கள் உங்களுக்கு எதாவது செய்யணும்மா, ஏதாவது பண்ணுறோம்மா அப்படிங்கும். 2 நாள் லைவ் போடும் சேனல் வாங்கி. 3ஆவது அம்மா என்னால் போட முடியல விட்டுரும். அம்மா லாங் வீடியோ எடுத்து போடுறேன், அது போட்டேன்னா வந்து கொஞ்சம் நிறையா இது வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கிற கட்டத்தில் நான் எதுக்குங்க போய் அந்த பிள்ளை போய் இது பண்ண, இப்போ ஏதாவது 10-5 நான் வாங்கணும்னு இதா இல்லை ஏதாவது பண்ணணும்னு இதா எதுவுமே கிடையாது. அந்த பேசுகிற விதத்தை கொண்டு தான் நான் ட்ரெஸ்ஸையும் காசையும் கொடுத்துருமா, நீ ஏன் இவ்வளோ கூவிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டது. பின்ன அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது, போட போகிறது கிடையாது. நான் அந்த வீட்டில் சேல் பண்ணுறதுக்காக வச்சுருந்தது தான். 100 ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க. அடியே நீ எந்த ட்ரெஸ் 10 ரூபா ட்ரெஸ்ஸு கொடுத்தாலும் சரி, அதை வாங்கிட்டு இல்லை நல்லா தானே பேசுகிறோம், வீடியோ போட்டுக்கிட்டு எனக்கு வேதனை இருக்குமா இருக்காதா? அதுதான் இந்த சேனலில் வந்து இப்போ லைவ் போட விட மாட்டேன். அது என்ன பண்ணி வச்சுருந்தாலும் லைவ் வரல. பார்ப்போம், கடவுள் எப்படி விட்ருக்காரு தெரியுமா, பார்ப்போம்ல.